பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரங்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களை பத்தினும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அதுல முக்கியமா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாத உங்களுடைய சில ரகசியங்களை எடுத்து சொல்றதுக்காக வந்திருக்கேன். வேற யாரும் இல்லைங்க, மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள். உங்களை பத்தி தான் இன்னைக்கு ஒரு விளக்கமான பதிவு. வாங்க பார்க்கலாம். அது காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மிதுனம். மிதுனம்னால என்னங்க, அதிபுத்திசாலி இல்லையா? புதன் தான் அதிபதியா கொண்டிருக்கீங்க. எப்படி இருப்பீங்கன்னு பாருங்களேன். சாதாரண ஆள்லாம் கிடையாது. மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள்னா ரொம்ப 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 யூனிக். என்ன மாதிரி யூனிக்னா, எப்பா சாமி இவங்கட்டெல்லாம் பேசி தப்பிக்க முடியலப்பா, அந்த அளவுக்கு ரொம்ப அறிவுஜீவியா இருக்கீங்க, எங்களால முடியலப்பா அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஜீனியஸ். நல்ல அறிவாற்றல், புத்தி கூர்மை, ஒரு கம்யூனிகேஷனா இருக்கட்டும், வெல் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை பத்தி சொல்றதுக்கு இருக்குங்க. ஒன்னா ரெண்டாங்க. அதாவது அவன் சாப்பிட்டு திருப்தி அடைகிறான் அப்படின்னா, நீங்கெல்லாம் வந்து உங்களோட அறிவுக்கு தீனி போடுறதுக்கே பத்தல பத்தலன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள். எதா இருந்தாலும் சரிங்க. அப்படி ஒரு அனுபவிச்சு வாழக்கூடிய ஒரு நபர்கள். என்ன மாரி அனுபவங்கன்னா, தன் கையே தனக்குதவின் தனக்கான வாழ்க்கையை தான் வாழ்ந்து காட்டணும் ஒரு குறிக்கோளோட வாழக்கூடிய நபர்கள் மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள். சாதாரணமா இல்லைங்க. நான் படிச்சேங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை உயர்ந்து நிக்குதுங்க. நாங்க தாங்க அடையாளம். எங்கள பார்த்து படிங்கங்க. வாழ்க்கையினுடைய அனுபவ பாடம். நான் படிச்சிருக்கேன். அத தாண்டி நான் சம்பாதிக்கிறேன்றத தாண்டி அனுபவ பாடம், வாழ்க்கை பாடம். எங்க ஊர்ல எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய வயசானவங்கலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசா படிப்பறிவு இருக்காது. ஆனா, உலகத்த பத்தின அறிவாற்றல் எவ்வளவு இருக்கும் பார்த்திருப்போமா? நிச்சயமா அவங்கட்டலாம் நிறைய கதைகள் கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். வாழ்க்கைய பத்தின விஷயங்கள், உலகத்துல என்ன நடந்தாலும் அவங்க அழகா சொல்லுவாங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் முன்னாடிலாம் போய் சொல்லணும் அப்படின்னா, இந்த டைமே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், கையில வாட்ச் கட்டிக்கிறோம், மொபைல்ல டைம் பார்க்குறோம். அப்படி சூரியன் ஒளிய பார்த்து, "ஏய் இத்தனை மணி ஆகுதுப்பா" அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சோ அந்த அறிவு நுணுக்கள்லாம் யாரு அப்படின்னா, இந்த கிரியேட்டர்ஸுங்க. இவங்கலாம் வந்து யுனிக்ஸ். இவங்களுக்கு வேற யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான கேரக்டர்ஸ். அறிவு தாங்க உங்களுக்கெல்லாம் சோறு போடுது, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரியான அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு இனவோடா தேஞ்சு சம்பாதிக்கிறான். இவெல்லாம் உட்கார்ந்த இடத்துல அவனோட மூளை யூஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறான்? டெக்னாலஜி மச்சான், டெக்னாலஜி. உனக்கு அது புரியல அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அதான். சோ அறிவாற்றல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மேம்படக்கூடிய நிலை இருக்கு, உற்பத்தி திறனா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய அத்தியாயம். நம்ம நிறைய புதிய புதிய வாழ்க்கையில புதிய பரிணாமம், புதிய மாற்றத்தை ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் நம்ம வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் யாருங்க கண்டுபிடிக்கிற அறிவாளி? வேற யாரும் இல்ல, நம்ம மிதனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் தான். எத்தனை பேர் இருக்கீங்க? நான் டெக்னாலஜில இருக்கேங்க, எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா. ஒரு புதுமை படைக்கிறதுக்குன்னு ஒரு ஞானம் வேணும். அதை உருவாக்குறதுக்குன்னு ஒரு நிலை வேணும். எல்லாமே ஒரு கை ஓசை தராது, பல கை ஓசை தரும். அந்த ஒரு கை ஓசைங்க அப்படிங்கிறது வந்து, அந்த ஒரு கை மட்டும் கூட இருக்கும்போது மட்டும் எதுவுமே பண்ண முடியாது. அதனோட பல கைகள் கூட இருக்கும்போது அதனுடைய சவுண்டே வேற லெவல்ல. சோ அது மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு ஒரு கற்பனை திறன் வேணும். எதை பண்ணினா எங்க போய் எது கூட சொல்யூஷன் ஆகும், என்ன கிரியேட் ஆகும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலை இருக்குல்ல. இன்னைக்கு இருக்க புதிய புதிய மருந்து கண்டுபிடிப்புகளாகட்டும், தீர்க்க முடியாத நோய் என்னங்க இருக்க போது தீர்க்க முடியும், நாங்க கண்டுபிடிக்கிறோங்க மருந்து. சோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை உருவாக்குறது. இதெல்லாம் வந்து மிதனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நிலை உண்டு. ஒரு விஷயம் எடுத்தாங்க அப்படின்னா மூழ்கி போயிட்டுருவாங்க. அதாவது பொய் சொல்ல தெரியணும், கவிதை எழுதுறதுக்கு என்னங்க வேணும்? கற்பனை திறன் வேணும் இல்லையா? அந்த கற்பனை வந்து உண்மையா இருக்குமா, பொய்யா இருக்குமா? இல்லாத ஒரு விஷயம் எவ்வளவு அழகா வர்ணிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வேணும் இல்லையா? நிச்சயமாங்க. அதாவது பொதுவாவே வந்து மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் வந்து ரொம்ப அழகா வந்து கவிதை எழுதுவாங்க, காதல் பண்ணுவாங்க. அதாவது காதல் அப்படின்னாலே நம்ம புதனுடைய கிரகமா தான் பார்ப்போம். அப்ப மிதுனத்துல பிறந்த பசங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு பார்த்து சொல்லி யோசிச்சு பாருங்களேன். உங்களோட 2ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரனோட அவங்களோட பேச்சிலேயே வந்து ஒரு நளினம் இருக்கும். ரொம்ப சாஃப்ட். ஐயோ! எனக்கு அவங்க கூட பேசினாலே போதும். எனக்கு அம்மா மாரி என்ன உருக வச்சு, எங்க அம்மா மாரி தாங்கலாம். அப்படின்ற அளவுக்கு ஒரு கிரியேட்டிவ் வந்துரும். காதல் பண்ணும்போது கவிதை எழுதி காதலிக்கிறவங்க இவங்க தான். கற்பனையில இல்லாத விஷயத்த இருக்கிற மாரி கொண்டு வரதும் இவங்க தான். கிட்டத்தட்ட சொல்லுவோம் இல்லையா? ஒரு படைப்பாற்றல். படைப்பாற்றல் அப்படின்னா, இன்னைக்கு புத்தகம்ன்றதும் சரி, படைப்பாற்றலும் சரி, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒரு 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 விஷயத்த வந்து மொழிபெயர்க்கிறது அப்படின்னா சாதாரண காரியம் கிடையாது. சோ அந்த மொழிபெயர்ப்பு புத்தகம் அப்படிங்கிற விஷயத்தனா வச்சுக்கோங்களேன். மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் பாருங்க ரைட்டரா இருப்பாங்க. எழுத்தாளரா இருப்பாங்க. பா பாட்டுக்கள் இன்னைக்கு எடுக்கிறோம். பாட்டா இருக்கட்டும், மெட்டா இருக்கட்டும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்றதா இருக்கட்டும், ஒரு ராகத்த குடுக்கிறதா இருக்கட்டும், பாடக்கூடிய பிள்ளைகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அடுத்த பெண் பிள்ளைகள் நாங்க இருக்க மாட்டோமா நீங்க கேட்கக்கூடாது. உங்களுக்கு தனியா ஒரு பதிவு வரும். வெயிட் பண்ணுங்க. உடனே அவசரப்பட்டா எப்படி முடியும்? அது தனியா ஒரு ட்ராக் இருக்கு இல்லையா? சரியா?
சோ இப்ப வந்து நம்ம ஆண் பிள்ளைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப உங்களுக்கு இதெல்லாம் வந்து இயற்கையாவே இருக்கக்கூடியதுங்க. கடவுள் குடுத்ததுல மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமாங்க? நம்மளுடைய அறிவாற்றல். அந்த அறிவாற்றல் வந்து என்னமோ இந்த அள்ள அள்ள குறையாதது அப்படிங்கிறது மாரி ஒரு தன்னுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள மேம்படுத்துறது ஒரு தேடல். வாழ்க்கைனா ஒரு தேடல் இருக்கணுங்க. அந்த தேடல்ல தாங்க ஒரு சுகம் இருக்கும். அந்த சுகம் தாங்க மிகப்பெரிய ஒரு நிலைய குடுக்கும் அப்படின்ற மாரி நெறைய புத்தகங்கள் படிங்க அப்படின்னு சொல்லுவோம். புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும் இல்லையா? அந்த பொறுமை, நிதானம் இதெல்லாம் குடுக்குறது எது தெரியுங்களா? புதன்ன்றது என்னங்க? புத்திசாலித்தனம். நீங்க தாங்க. வேற யாருமே இல்லங்க. நீங்க தாங்க ஆசிரியர். நீங்க தாங்க எழுத்தாளர். எவ்வளவு விஷயங்கள் உள்ள வச்சிருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கே தெரியாத ரகசியம். புரிஞ்சுக்கங்க. உங்களுக்குள்ள இருக்கு. அப்படியே தட்டி எழுப்பி வெளிய கொண்டு வாங்க. ஊறிட்டு கிடக்கு. அத உசுப்பேத்தி விட்டா தாங்க வரும். நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு எனக்கு எல்லாமே இருக்குங்க. ஆனா எதுவுமே இல்லன்னு புலம்பிட்டே இருக்க கூடாது. எ எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா? தன்னோட திறமை தனக்கே தெரியாதுன்னு. அதெல்லாம் தட்டி எழுப்பி விட்டு பாருங்களேன். அடுத்து அப்படியே தாண்டவம் ஆடிடும். என்னென்ன இருக்கு? "ஏய் நீயாடா?" அப்படின்ற அளவுக்கு மத்தவங்க ஆச்சரியப்படணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலை. எழுத்துத்துறை சார்ந்த விஷயம் மட்டும் இல்லாமங்க, ஒரு பேசுறது கம்யூனிகேஷன்னாலே மிதுனம் தாங்க. இவங்களோட பேச அப்படியே இவங்க பேச பேச கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எத்தனை பேர் சொல்லுவாங்க இல்லையா? சோ உங்களுக்கு அந்த பேச்சாற்றல் இருக்கும். இது ரசிக்கிறது ஒரு பக்கம் ஒரு கூட்டம் இருக்குங்க. இவங்க எப்படா பேசுவாங்க, எப்படா பாடுவாங்க, எப்படா எழுதுவாங்கன்ற அளவுக்கு ஒரு பக்கம் ரசிக்கிறது அப்படின்னா, இந்த தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள கொண்டு போய் நிறுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்புட்றா? எப்புட்றா இப்படி? அப்படின்ற அளவுக்கு சொல்லணும். எப்புட்றா இப்படின்னா அப்படின்னா புரிஞ்சுக்கோங்களேன். ஒண்ணுமே இல்லாத பொருள கூட ஒரு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு அ குப்பையா இருக்கிறத கூட காசாக்கிறான். எப்படி காசாக்குன? அதுக்கெல்லாம் ஒரு தனி கெத்து வேணும் மச்சான். சொல்லுவாங்கல்ல எத்தன பசங்க. இதெல்லாம் யாருன்னா நம்ம மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் தான். சாதாரணமா அவங்களாம் எடப்படவே முடியாதுங்க. இவங்க வாய் தானே ஒண்ணுமே இல்ல. வாய வச்சுட்டு என்ன ஆட்டம் போடுறான் பாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கிட்ட ஒரு திறமை இருக்காது. ஆனா இவ்வளவு பேசியே கரெக்ட் பண்றான். ஒரு சேல்ஸ் மேனேஜருக்கு என்னங்க வேணும்? கரெக்ட்டா பேச தெரியும். சோ ஒரு பொருள வந்து விக்கணுமா? மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைட்ட நீங்க சேல்ஸ் மேனேஜரா மட்டும் நிறுத்தி பாருங்களேன். கூப்ட்டு எப்படி பேசணுமோ, எப்படி கரெக்ட் பண்ணணுமோ, ரூ. 5000 பொருள ரூ. 50,000க்கு கூட விக்க முடியுங்க. அதாவது நம்ம சதுரங்க வேட்டை படத்துல பார்த்திருப்போம். அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, "ஒரு பொய் சொல்றேன். அந்த பொய்ல ஒரு உண்மை கலந்த ஒரு பொய்யா இருக்கணும்னு." கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்கள்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயமா இருக்கும். அத அப்படியே அழகா பூம் பண்ணி அத அழகா குடுக்குற டெடிகேட் பண்ணி, "ஏய் அவன் சொல்ட்டான்ப்பா. அவன் சொன்னா கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும் தெரியுமா உனக்கு?" அப்படின்ற அளவுக்கு நம்பி அவங்க நம்பி வாங்குனாங்க. ஏங்க மிதுன ராசிக்கார பையன் இப்ப எப்படி கூகுள் வந்து பொய் சொல்லாதுன்னு சொல்றாங்க அது மாதிரி மிதுன ராசிக்கார பையன் பேசினா உண்மையை மட்டும் தான் பேசுவான்ற மாதிரி மனசுல வந்து பதிய வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறமை இருக்கும். நான் வந்து குறையெல்லாம் சொல்லலைங்க, உண்மையை சொல்றேன். ஏன்னா ஒரு பொருளை வந்து விற்கிறதுக்கும் அதை கரெக்டா கிரியேட்டிவா கொண்டு போறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல. உங்ககிட்ட உங்களோட தனித்துவமே என்னன்னா உங்களோட வாய் தாங்க உங்களுக்கு முதலீடு. ஒருத்தவனுக்கு மூளை முதலீடா இருக்கு, ஒருத்தனுக்கு வந்து திறமை முதலீடா இருக்கு. நமக்கெல்லாம் என்னங்க நம்மளோட வாய் தாங்க முதலீடு, வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு போக வேண்டிய ஆளு தான் நம்ம மிதுன ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள். சரிங்க, நாங்க என்ன ஃபீல்ட்ல தான் இருப்போம்? வாய் முதலீடுன்றீங்களா? எதிர ஃபீல்ட்ல தான் நாங்க போறது. ஒண்ணா ரெண்டாங்க எழுதுறதுக்கு பேசுறதுக்கு எத்தனை ஃபீல்டு இருக்கு இல்லையா? புத்தகங்கள் எழுதுங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு முதற்கொண்டு நான் முன்னாடி சொல்ல வரேன். அது படிச்சு முன்னுக்கு வரவன பார்த்திருப்போம். பந்தா பண்ணி முன்னுக்கு வரவன பார்த்திருப்போம். ஒண்ணுமே இல்லாம முன்னுக்கு வரக்கூடிய ஆட்களையும் பார்த்திருப்போம். இது ஒரு மாதிரியான கேட்டகரியில இருந்தா கூட அறிவு பசிக்கு தீனி போட முடியாதுன்ற மாதிரி யானையை கட்டி சொல்லுவாங்க இல்லையா? யானை கட்டி சோறு போட முடியாது, சோள பொரிய வச்சா அது எப்படி சரியா இருக்குன்ற மாதிரி இவங்களோட அறிவு திணிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்க. புத்தக பிரியர்கள்ங்க. வீட்டுல போய் பாருங்க, மினி லைப்ரரி வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் சரி புத்தகத்தை போய் வாங்குறது, புத்தகத்தை படிக்கிறது. இன்னைக்கு புத்தக கண்காட்சி இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம் எவ்வளவு புத்தகங்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்காங்க. அந்த எழுத்தாளரும் இவங்க தாங்க. எழுத்த வாங்கிட்டு வந்து வச்சு படிக்கிறதும் இவங்க தாங்க. தன்னோட புத்தியை வளர்த்துக்கிறதும் இவங்க தாங்க. நிறைய இன்னைக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண பெரிய பெரிய ஆட்களுடைய நிலைகளை கேட்டு பாருங்களேன். புத்தகம் படிங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு முன்னோடியா இவங்க தாங்க எனக்கு ரோல் மாடல் சொல்ற மாதிரி மிதுன ராசிக்கான ஆண் பிள்ளைகள் வந்து ஒரு முன்னோடியா இருப்பாங்க. பல பேரோட வாழ்க்கையில ஒரு ஒளி விளக்கா இருக்கக்கூடிய அறிவாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறது. நீங்க இதை படிங்க, இதை நல்லா வந்துருவீங்க, உங்களோட திறமை இருக்குன்னு தட்டி கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு ஆசானா இருக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மிதனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. இவ்வளவு நல்ல விஷயம் சொல்றேன்ல, உங்களை பத்தி கெட்டதை எடுத்து விட்டுமா? கெட்டதுன்னு இல்ல, நல்லதுலயும் கெட்டதும் இருக்கும். எப்பயுமே ஒரு மனிதனுடைய குணாதிசயத்துல நமக்குள்ள நல்லவன் மட்டுமே எப்பயுமே இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. எப்ப சீண்டி பாக்குறோமோ அப்போ ஒரு கெட்டவன் வெளில வருவானா இல்லையா? அடுத்து ஒரு ஆள் வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. அதாவது நான் ரொம்ப நல்லவங்க, ஆனா என்னை சீண்டது வரைக்கும் நான் நல்லவனாவே இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். சோ நம்பிக்கை துரோகங்கள் நிறைய சந்திச்சிருக்கக்கூடிய நபர்கள், ரெண்டும் கெட்ட மனநிலையா இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தாங்க.
ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு குழப்பவாதியா இருக்கிறதும் இவங்கதான். எப்பயுமே வந்து என்னன்னா, இந்த ஆழ்கடல் முத்தெடுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். மூழ்கி போயிட்டு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி மூச்சு திணறதும் நம்மளுக்குதான். அதை முழுசாவும் செய்ய தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இதுல என்னன்னா அந்த காதல் ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? எதுலையுமே வந்து அஹ் தாமரையில தண்ணீராவும் இருக்க தெரியாது. மூழ்கிட்ட முத்தெடுத்துட்டு வெளியே வர தெரியாது. 2ம் கட்ட நபர்களாவும் இருப்பாங்க. ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னுங்க அப்படின்னு கடந்து போகக்கூடிய ஆளாவும் இருப்பாங்க. லேசியாவும் இருக்காங்க. இல்லைங்க நான் ரொம்ப இறங்கிட்டேன். என்னால முடியல. அதுல இருந்து மீண்டு வர முடியாம தவிக்கிறேன். தேவதாசும் நம்மாலதாங்க. வேற யாரும் இல்ல. தேவதாசாவும் என்னால வாதாடி வச்சுட்டு இருக்க முடியும். கடந்து போயிட்டு இந்த பிள்ளை இல்லைன்னா அந்த பிள்ளை, அந்த பிள்ளை இல்லைன்னா அந்த பிள்ளைன்ற மாதிரி போகக்கூடிய ஆளும் நம்ம தான். சோ இரட்டைத்தன்மையான நிலை இருக்கும். இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா கால்குலேட்டிவ்ங்க. எப்பா சாமி உங்ககிட்ட எல்லாம் வந்து நான் எப்படிதான் குடும்பம் நடத்துறதுன்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நபர்களாவும் இருப்பாங்க. என்னன்னா இந்த மிதன ராசியில பிறந்தவங்க வந்து கால்குலேட்டிவ். உண்மை தப்பாலாம் சொல்லவே முடியாது. ரொம்ப கால்குலேட்டிவ். அழகா வாழ்க்கைய வந்து எப்படி வழிநடத்தி கொண்டு போகணுங்கிற ஒரு கால்குலேட்டிவ் மைண்டடா இருப்பாங்க. எங்க போகணும், எத்தனை மணிக்கு போகணும், என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு எவ்வளவு நாள்ல எவ்வளவு விஷயங்கள பண்ண முடியுன்ற அளவுக்கு ஒரு ஒரு எப்பயுமே வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு நமக்கு அப்படியே ஒரு டயகிராம் போட்டு வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஒரு நிலைகள் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி எங்களோட வாழ்க்கை பாடமே பாத்தீங்கன்னா, அழகா ஒரு எப்பயுமே பேப்பர் ஷீட்டோட இருப்பாங்க. எக்ஸல் சீட்டு இன்னைக்கு எடுத்துட்டோம்னா எக்ஸல் சீட்டு கையில வச்சிருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட எக்ஸல் வந்து அவங்களோட லேப்டாப்ல போட்டு வச்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். வாழ்க்கைக்கு இன்னைக்கு இந்த செலவு இந்த மணிக்கு போறோம், இங்க இது பண்றோம், இந்த மாசத்துக்கான ஒரு கமிட்மெண்ட்ஸ் இவ்வளவு அப்படின்ற அளவுக்கு ஒரு மிதுன ராசியில பிறந்த ஆண் பிள்ளை நிறைய அக்கௌண்டன்ட்லாம் இருப்பாங்க. அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பணிபுரியக்கூடியவங்களா இருப்பாங்க. பேங்கிங்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் நபர்கள் இருந்தா கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்னால அதெல்லாம் பண்ண முடியலன்னா கூட வீட்டுல கணக்கு வழக்கு பார்க்கறதுல பயங்கரமா இருப்பாங்க. எல்லாரும் படிச்சிருப்பாங்களா? படிப்பறிவை தாண்டி ஞான நிலை உலகத்தினுடைய அத்தனை அறிவாற்றலையும் தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். தேடல் இல்லாத மிதுன ராசி கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு தன்னை வந்து அழகா வெளிப்படுத்துறது அப்படின்ற கிட்டத்தட்ட பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. உங்களை ஒரு பக்கம் திட்டவும் செய்வாங்க. கல்லுன்னா என்ன காய்ச்ச மரத்துல கல்லடியும் விழுவும் சொல்லடியும் விழுவும் சொல்லுவாங்கல்ல. எல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு வாழக்கூடிய நபர்களும் நம்ம தாங்க. வேற யாரும் இல்லை. மிதனராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு என்னன்னா எல்லாமே இருக்கும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதை கரெக்டா புரிஞ்சுட்டு கொண்டு போறதுக்கு ஒரு மனப்பக்குவம் இல்லை. அது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படிக்கும் போதே காதல் வயப்படுறது, பஞ்சாயத்தை கூட்டு வர்றது நம்ம தாங்க. வேற எதுவும் இல்லை. படிக்கும்போது இருந்தே லவ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நேரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. எனக்கு லவ் பிரேக்கப் ஆச்சு, அப்புறமா திருப்பி கல்யாணம் பண்ணேன், லவ் பண்ணேன், அப்புறமா கொண்டு போச்சுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு. அதாவது இவங்களெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஆட்களுங்க. ஒண்ணே ஒண்ணுதாங்க, அன்புங்க. அன்புக்கு தாங்க முக்கியத்துவம், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா 2ஆம் இடமே பாத்தீங்கன்னா சந்திரனோட வீடு. அந்த மனம் வந்து இலகிடும். இவங்களுக்கு வந்து அது ரொம்ப வச்சுட்டு வஞ்சகம் பண்றது அப்படிங்கிறது இல்லாம புடிச்சிச்சுன்னா இறங்கி செய்வாங்க. பிடிக்கலனாலும் வச்சுக்கோங்களேன், வச்சும் செய்வாங்க. அதுவும் உண்மையான ஆட்கள். அதாவது பழித்திக்காம விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இவங்கதான். எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னுடைய நிலையை கூட நான் இறங்கி போறேன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள். சோ இந்த 2 கேட்டகரியுமே மிதனத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. மிதனத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் வந்து ரொம்ப அழகானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அழகானவர்கள்ன்றதை தாண்டி அறிவானவர்கள். வசீகரமான பேச்சு. ஒரு ஆள் உட்கார்ந்து பேசினானா 4 பேர் வந்து நின்னு கேட்கறதுக்கு ஒரு இது வேணும்ல. இவன் பேசினா மட்டும் எத்தனை பிள்ளை வந்து நிக்குது பாரேன். இப்படிடா பேசியே கரெக்ட் பண்றன்ற அளவுக்கு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தன்மை இருக்கும். பேசியே கரெக்ட் பண்றதெல்லாம் நம்மால் தான். அவன் கஷ்டப்பட்டு எப்படியோ உஷார் பண்றான். ஆனா நான் எப்படி உஷார் பண்ணேன் பாத்தியா? ஒன்லி பேசதான்டா செஞ்சேன். ஒண்ணும் அந்த பிளேட்ட நம்பர் வாங்கணுமா? 2 நிமிஷம் இரு, நான் வாங்கி கட்டுறேன் பாரு. அந்த பிள்ளை வந்து எனக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டு போதா இல்லையான்ற அளவுக்கு பாருன்ற அளவுக்கு ஒரு பொதுவாகவே பசங்களுக்குள்ள இதெல்லாம் சாதாரண சகஜமான விஷயம். இது நம்ம வந்து பெருசா பார்க்கணும் அவசியம் கிடையாது. சோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கிண்டல் கேலி அப்படிங்கிறது ரொம்ப நையாண்டி காமெடி பண்றது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவேன். ஆனா என்னை யாருன்னா கிண்டல் பண்ணா எனக்கு பிடிக்காது. உண்மையா இல்லையா? நிச்சயமா. இது வந்து என்னன்னா மிதுன ராசியினுடைய தனி குணாதிசயம் ஆண்களுக்கும் உண்டு. இல்ல 4 பேர் போவானுங்க. எப்பயுமே கலாட்டா ஒரு சிரிப்பு சந்தோஷம் இருக்கும். மகிழ்வித்து மகிழ்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஆளுதாங்க. நானும் மகிழ்ச்சியா இருக்கேன், என்னை சுத்தி இருக்கவங்களும் மகிழ்ச்சியா இருக்க வைக்கிறேன். அந்த அளவுக்கு வாழக்கூடிய நபர்கள். ஒரு பசங்க அப்படின்னாலே அது ஒரு கேங் சேர்ந்தாலே ஒரு வேற மாதிரி இருக்கும்ல. சோ அந்த நட்பு வட்டாரத்துக்கு எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஜாலியா இருக்கிறது, பேசுறதா இருக்கட்டும், படத்துக்கு போறதா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், லைஃபை வந்து என்ஜாய் பண்ண வாழ்வாங்க. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி வாழ்ந்தனோ அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய பாடத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்ற நபர்களா இருப்பாங்க. நிறைய வந்து ஆலோசனை லாயர் எடுத்துக்கலாம். இவங்களோட தொழிலையே எடுத்துட்டோம் அப்படின்னா படிப்பு, பேச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னா கூட எழுத்தா இருக்கட்டும், பாடகர்களா இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்றவங்களா இருக்கட்டும், யூடியூப்ல சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து எலக்ட்ரிக்கல் இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களா இருக்கட்டும், இதெல்லாம் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய லாயர்ஸ் இருப்பாங்க. ஸோ வாதாடி ஜெயிக்க முடியாதுங்க. வாயுள்ள பிள்ளை பொழைச்சுக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? மிதுனத்துல பிறந்த ஆண் பிள்ளைங்கிட்ட போய் நீங்க ஒரு பேச்ச நீ ஆமான்னு ஒத்துக்க வைங்க பாப்போம்.
கஷ்டம். அது வந்து அவ்வளவு சர்வசாதாரண, அதாவது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இறங்கி போயிடுவாங்க. உண்மை இல்ல, நீ ஒரு வார்த்தையை எனக்கு பொய்யா என்கிட்ட நடிக்கிற அப்படின்னா கஷ்டம். அது மட்டும் இல்லாம என்னன்னு அந்த பொய் பேச தெரியாதுங்க. பொய் பேசி மாட்டிக்குவாங்க. நம்ம படத்துல பாத்துருப்போம். கரெக்டா நான் குடிக்கலன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டு போய் குளிக்க போவார் பாத்தீங்களா நம்ம சூரிய சாரு. அது மாதிரி கரெக்டா பொய் பேசுறேன்ற பேர்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் பொய் சொல்ல போறேன் போய் சொல்லிட்டு கரெக்டா லாக் ஆயிக்குவாங்க. இவங்களுக்கு பொய் பேசினா மாட்டிப்பாங்க. அதுதான் இவங்களுடைய பெரிய மைனஸும் அதான் பிளஸும் அதான். அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன்ற மாதிரி ஒரு பக்கம் போடக்கூடிய தன்மை எல்லாம் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான கிரியேட்டிவா இருக்கக்கூடிய நபர்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஒரு பக்கம் என்னன்னா ரொம்ப அன்பு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தாங்க பொசசிவ்லாம் மாறி சந்தேகத்துக்கெல்லாம் போய் சண்டை போடக்கூடிய ஆளும் நம்ம தான். ஸோ எதா இருந்தாலும் அளவோட இருந்தா அந்த அன்பும் நிலையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த நேரத்துல உண்டு. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆழ்கடல் முத்தாவும் இருப்பாங்க, தாமரையில தண்ணீராவும் இருப்பாங்க. அந்த ஆழ்கடல் முத்தா இருந்துட்டாங்கன்னா சந்தேகன்றது கூடயே இருக்கும். அதனால அதை மட்டும் லிமிட்டா மெயின்டைன் பண்ணிட்டா அப்படின்றது இவங்களுக்கு போதுமானது. அதே மாதிரி இரட்டைத்தன்மையான ஒரு மனநிலை இருக்கும். இதுல முடிவெடுக்கிறதுல பயங்கர குழப்பவாதிகளா இருப்பாங்க. படிப்பு தடை வருங்க. படிப்பு தடை அதை உடை அப்படின்ற அளவுக்கு படிப்புல தடையே வருதுங்க. நான் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அச்சீவர் ஆயிருக்கேன். என் லைஃப்ல நான் அந்த 2 வருஷம் வேலை பார்த்தேன் பாத்தீங்களா, அப்பதாங்க புரிஞ்சது என் வாழ்க்கையினுடைய வேல்யூபிள் என்ன, என் படிப்புனா என்ன அளவுக்கு உயர்த்தும். ஏன்னா தன்மானம் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்ப்பாங்க. தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய நபர்கள் இதெல்லாம் உங்ககிட்ட நல்லா கத்துக்கக்கூடிய ஒரு பாடம். அறிவை பெருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் செய்வாங்க. வீட்டவே கார்டன் வச்சுக்கிறது. அதாவது பொண்ணுங்களுக்கு ஒரு சில பிரியங்கள் இருக்குன்னு பார்த்திருப்போம். பசங்களுக்கு இருக்கு பார்த்திருப்போமா? வீட்டுல கார்டன் அமைச்சுக்கிறது, செடி கொடிகள்லாம் வளர்க்குறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். தனித்துவமான ஒரு நபர்கள்னு சொல்லலாம். ஸோ குடும்பத்தின் மீதான அக்கறை பாசம் நிறைஞ்ச நபர்களா இருப்பாங்க. அன்போட அந்த கருணையோட நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் உண்டு. நிறைய விஷயங்கள் இருக்குங்க உங்களை பத்தி சொல்றதுக்கு. ஸோ படிப்பறிவை தாண்டி உலக அறிவு அப்படிங்கிறது தேடல் இருக்கும். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். லவ் லைஃப்ல போராட்டம் இருந்தாலும் அதை அப்படியே பொசுக்கிட்டு வரக்கூடிய நிலையும் இருக்கும். எல்லாமே இவ்வளவுதாங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய நபர்கள். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், புதன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மிதுன ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கோங்களேன், புதன் கெட்டு போச்சுன்னா கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்கள பிரச்சனை இருக்கும். குழந்தைங்க மிதுன ராசியில பிறந்த பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது கெட்டு போயிருந்ததுன்னா பேச்சுத்திறன் குறைபாடு எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்க கரெக்டா ஃபேமிலி லைஃப்ல என்ன மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய சூப்பரா இருக்கக்கூடிய ராசியில மிதுன ராசி தனித்துவம். எப்பயுமே ஒரு லக்னத்துல இருந்து அப்படி வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் நல்லா இருக்கேனா, என் குடும்பம் நல்லா இருக்கா, என்னோட குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா வரும் பார்த்தீங்களா. அது மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களோட லவ் லைஃப், இந்த படிக்கிற காலத்துல நீங்க கத்துக்கிட்ட கல்வி, இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நகர்றது தான் பாத்தீங்க அப்படின்னா மிதுனம். ஸோ மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு கூட பெருசா கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சொத்து வேணுமா, சொந்தம் வேணுமாங்க? சொத்து வேணும்னா சொந்தத்தை விட்டுட்டு போலாங்க. சொந்தம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா சொத்தை வச்சுக்கோங்க. இது உங்க கையில தாங்க இருக்கு. அதாவது சொத்து போனா சம்பாரிச்சுக்கலாங்க, சொந்தம் போனா சம்பாதிக்க முடியாதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஏன் இதை பர்டிகுலர் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, ரொம்ப பிடிக்குங்க. என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? எங்க குடும்பம் சேர்ந்தாலே போதும், எங்களுக்கு யாருமே உறவுக்காரங்க, மத்த வெளியில இருந்தெல்லாம் ஆள் வர வேணாம். அந்த அளவுக்கு எங்களோட குடும்பமே ஜெகஜோதியா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சொத்து பிரிச்சாங்க, அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லா உறவுகளும் பிரிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு மனவேதனைப்படக்கூடிய ஆட்கள் நீங்க தான். ஸோ அதனால இந்த சொந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற உங்க மனசுக்கு கரெக்டான லைஃப் வேணுமா, இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. சொந்தம் முக்கியம் அப்படின்னாலே அது எப்பாவது ஒரு அலாதி பிரியவங்க இன்னொரு காலத்துல பிறக்க போறது இல்லைன்றப்போ அந்த வாழ்க்கையை ரொம்ப அழகா எடுத்துட்டு போக முடியும். அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே விஷயம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் தெரியுமா. உங்க வீட்டுல ஏதாவது ஒரு, ஏன்னா புதன் நாளே பஞ்சாயத்து இருக்குங்க. அதனால பெண் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, குடும்பத்துல பிறக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு, உங்க வீட்டுல பிறந்த பெண் பிள்ளையா இருக்கட்டும், என் கூட அக்கா தங்கச்சியே இல்லைங்க, எங்க அத்தை இருக்காங்களா, அத்தையை பாருங்க. சோ இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு உங்களால முடிஞ்ச, ஒண்ணும் இல்லைங்க, எல்லா நாளும் போய் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியும். அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. ஃபெஸ்டிவல் டேன்னு ஒண்ணு வருது இல்ல, ஒண்ணு தைப்பொங்கல் வருது, பொங்கல் திருவிழா வருது, ஒரு தீபாவளி வருது. நம்மளால முடிஞ்ச ஒரு ஸ்வீட்டு, பழம், பூ, அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு ட்ரெஸ், இல்லையா ஒரு கொஞ்சம் ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு கையில இருக்கக்கூடிய காசு இதை வச்சு கொடுத்துருவாங்க. இதை செய்ய 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 உங்க வீட்டுல இருக்க பெண் சாபம் குறையுங்க, உங்களோட வாழ்க்கை வளமும். இதை எத்தனை பேர் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்து இன்னைக்கு அவங்களோட லைஃப் நிறைய மாறி இருக்கு. ஏன்னா எங்க பிரச்சனை இருக்கோ, பிரச்சனைக்கான மூலம் என்னன்றதை தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, சொல்யூஷன் தேடிடலாம் இல்லையா. இதுதான் உங்களுக்கான பிரச்சனை இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எத்தனை பேர் இப்ப போய் நீங்க இந்த டைம் ஆஃப் ஒண்ணுமே இல்லைங்க, மிதுனத்துல பிறந்த மிதுன ராசிக்கார ஆண் பிள்ளைகள் இந்த பதிவை நீங்க பார்க்கும்போது
சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி, டாக்குமெண்டேஷன் இஷ்யூ பத்தி நீங்க போயிட்டு வந்தீங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் அடிச்சு சொல்றேன். எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு நீங்க கமெண்ட்ல போடுங்க. சரிங்களா? ஸோ இன்ன வரைக்கும் நிறைய பதிவுகள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களை பத்தி கொடுக்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப குட்டியா தாங்க கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட பதிவு இருக்குங்க உங்களை பத்தி கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் சரி, உங்க வாழ்க்கையில எதனா நடந்திருந்தாலும் சரி, கமெண்ட்ல போடுங்க. அது அடுத்தடுத்த பதிவுல கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். நன்றி, வணக்கம்.